Hi friends, welcome to Marthanda Cooking. இன்னைக்கு நம்ம மார்த்தாண்ட குக்கிங்ல ஈவினிங் ஸ்நாக் ஒரு உள்ளி வடை தான் பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 4 பெரிய உள்ளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகு, கொஞ்சமா இஞ்சி, வெங்காயம் ரொம்ப தின்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மினிட் வச்சுக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை வச்சு பிழியும் போது அதுல வர்ற தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருங்க, தண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிக்கலாம். எடுத்து வச்ச பச்சை மிளகு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்க நிறைய பண்றதா இருந்தா அளவை மாத்திக்கோங்க. அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்ததுனால உப்பு கரெக்டா அதுல இருக்கும். தேவைப்பட்டுனா உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும், ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம். கடாயில எண்ணெய் ரெடியா இருக்கு, இந்த ஷேப்ல போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சா போதும், ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, கரிஞ்சிரும். கரிஞ்சா டேஸ்ட் நல்லா இருக்காது, கவனமா பார்த்துக்கோங்க. இந்த உள்ளி வடை ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்டியான உள்ளி வடை ரெடி ஆயிடுச்சு. பிளாக் டீ கூட ஒரு புதினா இலையும் போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மார்த்தாண்ட குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.